I'm back. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனோட அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மணிமேகலை வந்தியத்தேவனுக்கு உதவி பண்ணால் வந்தியத்தேவன் வந்து அங்கேருந்து தேவராளன்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா, தேவராளன்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போய் அங்கே போய் இந்த இதெல்லாம் ஆதித்த கரிகாலனை பார்த்து அதுக்கப்புறம் பேசி எல்லாம் நடந்துச்சு. இப்போ கடம்பூர் மாளிகையில் நந்தினியும் பழுவேட்டரையரும் நந்தினியும் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு, நந்தினியை பார்க்குறதுக்கு இப்போ மணிமேகலை அவளோட அறைக்கு போகிறான். நந்தினிக்காக அவள் தானே வந்து அறையை வந்து தயார் பண்ணா, அதனால போய் பார்க்க போகிறா. அப்போ உள்ளே வர்றதுக்கு முன்னால் அக்கா உள்ளே தேவி உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ நந்தினி என்ன சொல்கிறான்னா, உன்னோட வீட்டில் நீ வந்து அறைக்குள்ளே வர்றதுக்கு நீயே வந்து அனுமதி கேட்குற அப்படின்னு நந்தினி அப்படி மெதுவாக கேட்குறா. நந்தினி மணிமேகலை வர்றதுக்கு முன்னால் வந்து அங்கே இருக்கிற கட்டிலில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சாஞ்சிட்டு உட்காந்துட்டு எதையோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருக்கா. கண்ணு தூங்குற மாதிரி இருக்குது நந்தினிக்கு. ஆனால் அவள் முழிச்சிட்டு தான் இருக்கா, தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கா. அப்போ தான் இந்த மணிமேகலை போய் என்னன்னு கேட்குறா. அப்போ உள்ளே வான்னு சொல்கிறா நந்தினி. அப்புறம் உள்ளே வான்னு சொன்னதுக்கப்புறம் நந்தினியை பார்க்குறதுக்கு இவள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி உங்களை பற்றி அண்ணன் நிறைய சொல்லியிருக்கான், உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொன்னான், உங்களை மரியாதையாக நடத்தணும்னு சொன்னான், தேவி எல்லாம் வந்து நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ட்டு கேட்குறா. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் வசதியாக தான் இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா நந்தினி. அப்புறம் இப்படி பேசும்போது, சரி உனக்கு என்ன, நான் உள்ளே வரும்போது என்கிட்ட ஏதோ அந்தரங்கமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, ரகசியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னியே, அது என்னது, உனக்கான அந்தரங்கம், உனக்குள்ளே இருக்க ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறா நந்தினி. அதுக்கு மணிமேகலை, அதுதான் தேவி எனக்கும் தெரிய மாட்டேங்குது, என்னென்ன என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நந்தினி என்ன சொல்கிறான்னா, என்ன இந்த மாதிரி தேவி மகாராணி அப்படின்லாம் சொல்லாத, நீ வந்து என்ன உன்னோட சொந்த அக்காவா நினச்சிக்கோ, அக்கானே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா நந்தினி. அப்போ அக்கா அக்கா சரி அக்கானே கூப்பிட்றேன், நல்லா இருக்குது, அக்கானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கான்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஆமாம், எனக்கு எனக்குள்ள யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுது, ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை வந்து பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. நந்தினியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்து அப்படி மயங்குற மாதிரி அதில் நந்தினியோட முகத்தை பார்த்து மணிமேகலை அப்படி சொக்கி போயிட்டு வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. நந்தினி வந்து அவளோட குரலில் இப்படி சாதாரணமாக கூப்பிட்றா. அப்படி கூப்பிட்டக்கப்புறம்தான் வந்து மணிமேகலைக்கு என்ன பேசணுங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அப்போ தான் பேசுகிறதுக்காக வாயை திறக்கிறான். இந்த மாதிரி வந்து அக்கா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வந்து இந்த மாதிரி அது சொல்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நந்தினி வந்து அடி கள்ளி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீ இப்போ தானே இப்போ சொல்கிறல்ல, அப்போ நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற,
மதுராந்தகரையா இல்லை வீரதீர ஆதித்தரையா அப்படின்னு கேட்குறா நந்தினி. அப்போ மதுராந்தகர் இது, ஆனால் ஆதித்த கரிகாலரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் உண்மையிலே ரொம்ப வீரமான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களோட நடந்த போரில் இந்த மாதிரி வீரபாண்டியனோட தலையை வெட்டி அவர் கொண்டு வந்தவரமே அப்படின்னு சொல்லும்போது தான் நந்தினிக்கு முகம் பயங்கரமாக மாறுது. உடனே அப்படி மணிமேகலையை பார்க்காம வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா. மணிமேகலை சொல்லிட்டு இருக்கும்போதே அவளோட முகம் பயங்கரமாக ஒரு மாதிரி கொடூரமாக ஆகுது. ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த நேரத்தில் மணிமேகலை நந்தினியோட முகத்தை பார்க்கவே இல்லை. வேற ஏதோ அப்படி திரும்பி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டோடனே அவளுக்கு கோபம் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே திரும்பிட்டு வேற பக்கம் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு ஒரு மாதிரி அழுகிற மாதிரிலாம் வருது. அப்புறம் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு கோவம் அழுக எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு திருப்பி ஒரு சாதாரணமான நந்தினி எப்போவுமே ஒரு அழகான ஒரு மோக அவளோட ரொம்ப அழகான முகத்தை அப்படி வச்சுருக்கா. அப்படியே வச்சுருக்கும் போது அதையே பார்க்கும்போது நந்தினி கிட்ட மணிமேகலை என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணம்னாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் நான் யாரையுமே எனக்கு ஒரு சுயம்பரம் வச்சுருந்தா இந்த மாதிரி பொண்ணுங்க பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் உங்கள் கழுத்தில் தான் மாலை போட்டு வாழ்க்கை முழுக்க அவங்க கூட தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னான்னு. ஏன் இந்த மாதிரிலாம் நீ ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிற? என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? என்னை பார்த்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிற அப்படின்னு நந்தினி சொல்கிறா. அப்போ நந்தினி சொன்னப்ப, ஆமாம் நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வேறு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. எங்கள் அண்ணனுக்கு அடிபட்டிருந்தப்போ அவனுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி குணப்படுத்தினதே நீங்கள் தானாமே அப்படின்னு. அதனால அவனுக்கு உங்கள் மேலே ரொம்ப விசுவாசம். உங்களை அதாவது நீங்கள் எது சொன்னாலும் அவன் கேட்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆதித்த கரிகாலரும் எனக்கு வேணாம், இந்த இவரும் எனக்கு வேணாம், மதுராந்தகரும் எனக்கு வேணாம், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவருன்னா யார் அப்படின்னு அவரோட பேரை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வெக்கப்பட்டுருக்கா. அப்போ நந்தினி அப்படி மணிமேகலையோட முகத்தை அப்படி நாடியை பிடிச்சி லைட்டாக இல்லை இப்படி மெதுவாக இப்படி தூக்குறா. அப்படி தூக்கும்போது அவளுக்கு வெக்கமாக இருக்குது. அப்போ நம்ம மணிமேகலையை பார்த்து இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா, நந்தினி அப்படி உன் மனசுக்குள்ளே இருக்க காதலனோட பேர் அவன் யார் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லட்டா அப்படின்னு கேட்குறா நந்தினி. அப்போ நான் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட மந்திர சக்தி இருக்குது, நான் யாருன்னு நான் சரியாக சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கா. கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து திறந்து இந்த மாதிரி உன் மனசுக்குள்ளே இருக்க காதலன் யாருன்னா வானர் குலத்திலிருந்து வந்த வல்லவராயன் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லும்போது மணிமேகலைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அக்கா அவர் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரை தான் நான் விரும்புகிறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அதான் நான் சொன்னேன்ல என்கிட்ட மந்திர சக்தி இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அவர் நீ ஏற்கனவே பார்த்துருக்கியா இல்லை எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லும்போது, நான் நேற்று ராத்திரி தான் பார்த்தேன். அவர் வேட்டை மண்டபத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே நான் அவரை காப்பாற்றினேன். வேட்டை மண்டபத்தில் யாரோ அவரை துரத்திட்டு வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே
அப்படியா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி வந்தியத்தேவனை தான் நீ விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா உன்னோட அண்ணன்கிட்ட கந்தன்மாறன் கிட்டயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, கந்தன்மாறன் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்தியத்தேவனை பற்றி பேச ஆரம்பித்து அவனை பற்றி ஃபுல்லாக அதாவது முழுசாக சொன்னது அவன்தான் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறான். மணிமேகலை என்ன சொல்கிறான்னா, வந்தியத்தேவனை பார்க்குறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி வந்து அழகில் மன்மதன், வீரத்தில் அர்ஜுனன் அப்படின்லாம் சொல்லி அவர் மேலே ரொம்ப ஆசை வர்றதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தான் அப்படின்லாம் நிறையா சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரை நேரில் கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னால் கூட எங்கள் அண்ணன் எங்கள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தான் அவரை. அதுக்கு அப்போ தான் அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்த இடம்லாம் வந்து அவர் முகம்தான் தெரிஞ்சுது. கனவுல கூட அவர் தான் வந்தார். அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி தான் அவரை நேரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான்னு. அப்போ அதை கேட்டுட்டு இந்த மாதிரி நந்தினி என்ன சொல்கிறான்னா, அதாவது பகவான் விஷ்ணு வந்து கிருஷ்ணரா அவதாரம் எடுத்து வந்தப்போ இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, கம்சனுக்கு எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்க மாதிரியே இருக்குமா, எங்கே இருந்தாலும் வந்து வாளை தூக்கி போடுவானா, மக்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அங்கே அரண்மனையில் இருந்தாலும் அப்படி தான், அந்த சிறைச்சாலை எங்கேயாவது போனாலும் அப்படி தான், நீ எல்லா இடத்துலையும் வந்து அந்த கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணுமா, அது மாதிரி உனக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்தியத்தேவன் இருக்க மாதிரியே தோணுதா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரே வெக்கமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவர் மேலே இவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னா அப்புறம் எதுக்கு அங்கேருந்து நாங்கள் வீணா அந்த இந்த மதுராந்தகன், அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் நான் என்னையும் இங்கே எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர வைப்பாங்களே ஏன் அப்படின்னு கேட்டா நந்தினி. அது கேட்டோடனே அதுதான் எனக்கு தெரியல, அது வந்து முன்னால் அவரை பற்றி சொன்னது எங்கள் அண்ணன் தான், வந்தியத்தேவனை பற்றி சொன்னது எங்கள் அண்ணன் தான், அவனையே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதும் அண்ணன் தான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னு தெரியல, தஞ்சாவூர் அரண்மனை மதில் சுவரில் வந்து அவர் இந்த மாதிரி எங்கள் அண்ணனை இப்போ குத்தி போட்டு போயிட்டாராம், முதுகில் குத்திட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்தியத்தேவன் அவரை வந்து நான் நேற்று ராத்திரி பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, வேறு யாரோ எங்கள் அண்ணனை முதுகில் குத்த வந்தப்போ வந்து அவர் அந்த குத்த வந்த ஆள்கிட்டன்னு காப்பாற்றி சாக விடாமல் வேறு ஏதோ ஒரு வீட்டில் போய் சிகிச்சையெல்லாம் கொடுத்து கந்தன்மாறனோட உயிரை காப்பாற்றினதே அவர் தான் சொல்கிறாரு, நான் குத்தவே இல்லைன்னு அடித்து சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொன்னப்போ இந்த மாதிரி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி வீரபாண்டியனோட போர் நடந்தப்போ அந்த விஷயம்லாம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ நந்தினிக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து முகத்தை திருப்பிக்கிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மாதிரி எதிரியோட தலையை வெட்டுனா வந்து அது வீரம் இல்லையாக்கா அப்படின்னு கேட்குறா மணிமேகலை. அப்போ மணிமேகலை கிட்ட நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த சண்டையில் வந்து ஒருத்தர் வந்து உன்னோட அண்ணனோ இல்லை உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிற ஆளோ அப்படி இருந்தால், இந்த மாதிரி அடிபட்டு இருந்தால் அவரை நீ காப்பாற்றுறதுக்காக உன்னோட வீட்டில் வச்சுருக்க. இந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து உன்னோட அந்த வீட்டில் வச்சுருக்க அந்த அண்ணனோ இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிற போகிற மணாளனோ அவங்கள வந்து கண்ணு முன்னாலேயே வெட்ட வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறா நந்தினி. அப்போ நந்தினி கிட்ட மணிமேகலை என்ன சொல்கிறான்னா, என்னக்கா நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன், உடனே அவரை யாராவது வெட்ட வந்தால் அந்த நேரத்தில் அந்த வெட்ட வந்தவனோட கத்தியை அவனை வந்து வயிற்றில் குத்தி, அதுக்கப்புறம் அவனோட கத்தியை வாங்கி அவனையே வந்து குத்தி கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறா
மணிமேகலை. அப்படி சொல்லும்போது நந்தினிக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஏதோ புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஆசையாக மணிமேகலையை அப்படி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தான். ஆனால் உனக்கு அந்த ஆதித்த கரிகாலரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறப்போ கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அதுதான் பேசுகிறாங்க. இது வீரமா அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. ஆதித்த கரிகாலனை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்தியத்தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா மணிமேகலைக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மணிமேகலை என்ன சொல்கிறான்னா, ஒரு கனவு வந்தது இன்னைக்கு அதிகாலையில் கனவு வந்தால் அது பலிக்கும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாக்கா அப்படின்னு சொல்கிறா மணிமேகலை. அப்போ என்ன மாதிரி கனவுன்னு நீ சொல்லு, அதை நான் சொல்கிறேன், அது பலிக்குமா இல்லையான்னு அப்படின்னு நந்தினி சொல்கிறா. அப்போ இந்த மாதிரி வேட்டை மண்டபத்தில் அவர் நின்றுட்டுருக்காரு, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு முன்னால் ஒரு உருவம் தெரியுது. அது யாருன்னு நான் கிட்ட போய் அந்த உருவத்தை அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த உருவத்தை கீழே கடந்த ஒரு கத்தையை எடுத்து நான் குத்த போனால் அது பக்கத்தில் போய் பார்த்தா எங்கள் அண்ணன் கந்தன்மாறன் தான். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே அழுக வந்துடுச்சு. அப்படியே நாங்கள் கத்தி அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னே தெரியல, நான் காதலிக்கிற அந்த வந்தியத்தேவனா இல்லை என் கூட பிறந்த கந்தன்மாறனா அப்படின்ட்டு நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினச்சிக்காத, அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது, நீ குழப்பத்தில் சந்தோஷமா இரு அப்படின்னு நந்தினி சொல்கிறா. அப்படி சொல்லும்போது நான் தான் பைத்தியக்காரின்னு நினச்சேன், நீ என்னை விட பைத்தியக்காரியாக இருக்க. பைத்தியக்காரிக்கு தங்கச்சி மாதிரி நீ எனக்கு தங்கச்சியாக இருக்க, என்னை அக்கான்னு சொல்கிற. அது மட்டும் இல்லாமல் பழி வாங்கினப்போ இந்த மாதிரி அற்பாயஸில் போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஆவி நமக்கு முன்னால் வருமா, இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்னு மணிமேகலை கேட்கும்போது, ஆமாம், அவங்க நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் இல்லை பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோடு இறந்து போனாங்கன்னா அவங்களோட ஆவி உயிரோட இருக்கிறவங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒருவேளை கத்தியால் தலை மட்டும் வெட்டப்பட்டிருந்தா அந்த தலை மட்டும் இப்படி கேட்கும், பழி வாங்கினியா இல்லையான்னு கேட்கும். இல்லைன்னா தலை இல்லாமல் உடம்பு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் இந்த மாதிரி உடம்பும் தலையும் சேர்ந்தே கேட்கும். அந்த மாதிரி அப்படின்ட்டுலாம் அவங்க மாற்றி அது வேறு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேறு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி திருப்பி வந்தியத்தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்தியத்தேவனை பற்றி பேசும்போது மணிமேகலைக்கு திரும்ப வெக்கம்தான் வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா, சந்திரமதி, அதாவது மணிமேகலையோட தோழி சந்திரமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அம்மா அவங்க இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டாங்க, நான் வீரநாராயண ஏரிக்கிட்ட வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறா சந்திரமதி. அதாவது ஆதித்த கரிகாலன், கந்தன்மாறன், இந்த நம்ம வந்தியத்தேவன், பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாரும் வீரநாராயண ஏரிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே அவங்களும் வெளியில் வராங்க, அறையை விட்டு வெளியில் வராங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சுது. மொத்தம் 2 அத்தியாயம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஆதித்த கரிகாலன் வந்துட்டான், இங்கே கடம்பூருக்கு வந்துட்டான். அவனை நந்தினியை பார்க்க விடாமல், நந்தினியை தனியாக சந்திக்க விடாமல் நம்ம வந்தியத்தேவன் பண்ணுறானா, வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுறானா, நந்தினி அவளோட லட்சியத்தை நிறைவேற்ற போகிறாளா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கதை போட்டு ரொம்ப நாளாக சேர்ந்து தான் சொன்னேன். அப்புறம் திருப்பி நம்மளோட நாடு எங்கே சார் போகுது ப்ரோக்ராமையும் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் ஆரம்பிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.